பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுநலத்தை விரும்புகிற உறவுகள் கனிம வளங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நிறைய உறவுகள்கிட்ட மனநிலை இருக்குது. நிறைய பேர் என்னென்னா, இந்த ஊருக்குள்ளே இந்த வண்டல் மண் எடுக்கிறாங்களே, இந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கு என்ன தான் விதிமுறை, இதை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம அதை குறித்து நிறைய வீடியோக்களையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்த உடனேயே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. வண்டல் மண் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீங்கள் பணமின்றி நீங்கள் வண்டல் மண் எடுத்துக்கலாம். எங்கெங்கெல்லாம் இந்த வண்டல் மண் எடுக்க ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களோ, நீர்நிலைகள் இந்தந்த நீர்நிலையிலேருந்து மண் எடுத்துக்கலாம்னு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்களோ, அந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மண் எடுத்துக்கலாம். அதுவும் இ-சேவை மூலம் போய் யாருக்கு தேவையோ, எந்த விவசாயி தேவையோ அந்த விவசாயத்துக்கு நீங்கள் விவசாயிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புட்டாங்க. இந்த திட்டத்தில் விவசாயிகள் பயன்படுறாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உண்மையாலுமே விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்களா, இல்லை ஊருக்குள்ளே அதாவது இந்த வண்டல் மண்ணை வியாபாரமாக்கி அவங்க வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், இந்த வண்டல் மண்ணை வியாபாரமாக்கி வாழ்கிறவங்க தான் நிறைய பேர் ஜாஸ்தி. நான் சமீபத்தில் இங்கேருந்து எங்கள் ஊரில் சிவகங்கை வரைக்கும் போகிறேன். எல்லா ஊர்லேயுமே ஒரு ஊருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 டிராக்டர் பறக்குது ரோட்டில். அவ்வளோ பயங்கரமாக மண் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் என்னென்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தை மேம்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஆமாம், ரொம்ப ஆச்சரியம். விவசாயத்தை மேம்படுத்துகிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கர் நஞ்சைனா குறைஞ்சபட்சம் 25 யூனிட் அனுமதி உண்டு. 25 லோடு அண்ணன் அடிச்சுக்கலாம். அதாவது டிராக்டருக்கு ஒரு யூனிட்டு ஒரு டிராக்டர் அடிக்கலாம். அப்படிங்கிற போது 25 லோடு அடிச்சுக்கலாம். அதே பிஞ்சைனா 30 யூனிட், அப்போ 30 லோடு மண் அடிச்சுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு குயவன் கனிம இது மண்பாண்டம் செய்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 லோடு அடிச்சுக்கலாம். ஒரு தனி மனித தேவைக்காக மண் பயன்பாடு தேவை அப்படின்னா 10 லோடு வரைக்கும் அனுமதி தராங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு முதியவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் இந்த மாதிரி எனக்கு தனிப்பட்ட விவசாய நிலத்துக்கு நான் மண் அடிக்கிறதுக்கு அனுமதி வேணும்னா, அவருக்கு எவ்வளோ தெரியுமா அனுமதி கொடுத்துருக்காங்க? 2 லோடு அடிச்சுக்கிறேங்க அப்படின்னு அனுமதி கொடுத்துருங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் பேரில் பதிவு பண்ணிவிட்டு, விவசாயத்துக்குன்னு பதிவு பண்ணிவிட்டு எதுக்குள்ள மண் அடித்து பயங்கரமான சம்பாத்தியத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க. இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த ஒரு நடைமுறையில் அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்றைக்கி எப்படி டிராக்டருக்கு இவ்வளோ கட்டணம் நியமித்து இவங்க லோக்கலில் அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு எப்படி மண்ணெல்லி வியாபாரம் பண்ணாங்களோ, சேம் அதே தான் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றும் மாற்றங்களே கிடையாது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ ரீசெண்டாக எங்கள் பக்கத்தில் எங்கள் ஊர் எங்கள் கம்மாயில் மண் அடிக்க வந்தாங்க. அப்போ நான் போய், என்ன இப்படி மண் அடிக்க வந்திருக்கீங்க, இங்கே மண் அடிக்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் மண் அடிக்க வந்திருக்கோம். மண் அடிக்க சரி ஓகே, அனுமதி உண்டா அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தா அனுமதி இல்லை. எங்கேயோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் அனுமதி வாங்கி இந்த கம்மாயிலேருந்து மண் அடிக்க வந்திருக்காங்க. அப்போ நம்ம கேள்வின்னு கேட்ட உடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆள் போயிட்டாங்க, எஸ்கேப் போயிட்டாங்க. நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் கனிம வளங்களை காக்க வேண்டியது அந்தந்த ஊர் மக்களுடைய கட்டாய கடமை. இன்றைக்கி பார்த்திங்க, இந்த எல்னினோன்னு ஒன்று வந்திருக்குன்றாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை தாண்டி இந்த வருஷம் வந்திருக்கு. இந்த வருஷம் பயங்கரமாக தாக்கமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இயற்கை மாறுதல் நடக்கும்போது நம்ம சந்ததிகளை நாம் மேம்படுத்தி காப்பாற்றுவதற்கு இருக்கிற வளங்களை ஆச்சு நம்ம சுரண்டாமல் காக்கணுங்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி அக்கறை இருக்கணும் இல்லையா? அதாவது அந்த அரசாங்கம் போட்டிருக்க விதிமுறையாச்சும் சரியாக ஃபாலோ பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும். இதை எதையுமே செய்கிறதில்ல. அரசு ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்கிறது. இப்போ இ-சேவை மூலம் போய் அப்ளை பண்ணி நீங்கள் விவசாய நிலத்தை மேம்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், விவசாய நிலத்தை யாருமே மேம்படுத்துறதுக்கான எந்த அதிகாரியும் ஆய்வு பண்ணுறாங்களா? முறைப்படி இது என்ன செய்யணும்? ஒரு மாவட்ட ஆட்சியர் அதாவது இந்த என் மாவட்டத்துக்குள்ளே இந்தந்த கிராமத்துக்குள்ளே வருவாய்த்துறை சார்ந்த இத்தனை கம்மா ஊரணி அல்லது ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த இத்தனை கம்மா ஊரணியில் மண் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறத நோட்டிஃபிகேஷன் முதல்ல விடணும். அதுதான் ரூலு.
ஆனால் இப்போ மாவட்ட இணையதளத்துக்கு உள்ளே போய் பார்க்குறேன், கண்டே பிடிக்க முடியல. அப்போ அதுலேயே டிரான்ஸ்பரன்சி இல்லை. வெளியிட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியிட்டது வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் உள்ள தேடி தேடி பார்க்குறேன், காணவே காணும். பழைய டேட்டா தான் இருக்குது. ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் நீங்கள் வந்து மண் எடுத்துக்கொள்ள அனுமதி அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் மட்டும் அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கான டேட்டா எதுவுமே உள்ளே வந்து வைக்கலை. அப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. டிரான்ஸ்பரன்சி இருந்தால் பல மாதிரி ஆளுகள் வந்து எடுத்து என்ன செஞ்சிருவோம், கேள்வி கேட்டிருப்போம். இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசேவை மையத்தில் போய் நம்மளும் வந்து என்ன செய்யணும், மண் எடுக்கிறதுக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லி அங்கே போய் விண்ணப்பிக்கும் போகும்போது நம்ம ஊருக்குள்ளே எங்கெங்கே நீர்நிலைகளை மண் எடுக்க அனுமதி கொடுத்துருக்காங்கிறது அதில் காட்டுது. அப்படி நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன செய்யும், இந்த கம்மாயில் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க போல் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. சாதாரணமாக நம்ம ஒரு அறிவிப்பு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அறிவிப்பு வந்து பொது வழியில் அவங்க வந்து இணையதளத்தில் வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும். இப்படி எண்ணற்ற வந்து மாவட்டங்களில் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. இதையே வந்து யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவங்கள டார்கெட் பண்ணி வச்சுக்கிறது, அவங்கள டார்கெட் பண்ணி வச்சு ஓகே கேள்வியாடா கேட்குறா இருறா அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்லாம் பயங்கரமாக மிரட்டுறது, அவங்க குடும்பத்தை அச்சுறுத்துகிற மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது, இதுதான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது கிராமப்புறங்களில் இந்த கனிம வளத்தை வந்து திருடுற கும்பலை வந்து அரசாங்கம் கண்காணிக்கணும். ரெண்டாவது என்னென்னா, மண் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு இலவசமாக அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதை ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளும் எவ்வளோ மண் எடுக்கப்படுது அப்படின்னு அரசு அலுவலர்கள் நேரடியாக வந்து கண்காணித்து, அப்படி அந்த ஏரியாவில் விதிமீறல் நடக்கு அப்படின்னா அரசாங்கம், மேல்மட்ட அரசாங்கம் அதை கவனித்து இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ண அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கடமையை சரிவர செய்வாங்க. அப்படி செய்யாத பட்சத்தில் நாளுக்கு நாள் இந்த திருட்டு கூடிக்கிட்டே போகுமே தவிர இது குறையவே குறையாது. ஆகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்கலாம். இப்போ உங்கள் ஊரில் அந்தந்த மண் அடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சா, நீங்கள் வந்து இந்த மண் அடிக்கிற அந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் ஆர்டி மூலம் கேட்கலாம். இந்த மாவட்ட ஆட்சியர் அறிவித்த அந்த அறிவிப்பு நகல் கொடுங்க, எந்தெந்த வந்து கம்மாயில் மண் எடுக்க அனுமதி கொடுத்தீங்க, அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, எத்தனை பேர் அனுமதி கொடுத்தீங்க, எத்தனை பேர் எவ்வளோ மண் அடிச்சிருக்கிறாங்க, மண் அடித்த இடத்த எந்த அலுவலர் போய் ஆய்வு செய்தார், எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ பேர் இது பயன்பெற்றாங்க, இந்த டீட்டெயிலாம் தகவல் உரிமை சட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்கலாம். அப்படி கேட்கும்போது பல எதிர்ப்புகள், பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரதான் செய்யும். ஆனால் இந்த சமூகத்திற்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சா நம்ம இதை கையில் எடுக்கலாம். நான் இது வீடியோட நோக்கம் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து உன் வீடியோ பார்த்தா பிரச்சனையில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நான் அதுக்காக பேசவே வரலை. உங்களுக்கு ஒரு வேளை மேபி பிரச்சனை வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லது அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு தைரியமான ஆள், ஒரு கட்சிகளாக சேர்ந்து, ஒரு சங்கங்களாக சேர்ந்து, ஒரு இயக்கங்களாக சேர்ந்து இதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக தாராளமாக கேட்டு அதை வந்து இனி ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா முயற்சி பண்ணலாம். ஆகவே அரசாங்கம் விதித்திருக்கிற அந்த விதிமுறை, ஏகப்பட்ட விதிமுறை, கம்மாக்கரையை உடைக்கக்கூடாது, புதுசாக சாலை போடக்கூடாது, அந்த பாலத்தை உடைக்கக்கூடாது, கம்மாயிலேருந்து இவ்வளோ மீட்ரு உள்ளே தான் மண் அள்ளணும், மேடான பகுதியில் தான் அள்ளணும், இப்படி பார்த்திங்கன்னா நிறைய ரூல். இந்த ரூலை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இந்த ரூலை பிரேக் பண்ணுறதுலாம் இன்றைக்கி நிறைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆகவே இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைகள் நீங்கள் ஏதோ ஒன்றை சம்பாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க, இல்லை அது கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்ருக்கிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை நினச்சிட்ருக்கீங்க. அது வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் வாழ்க்கை இழந்துக்கிட்டு இருக்குங்கிறத மனதார நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். மேல்மட்ட அலுவலர்கள், தாசில்தார் அனுமதி கொடுத்துறாரு அப்படின்னா அதை விஓ வந்து கண்காணிக்கணும், அப்படின்னா மாவட்ட ஆட்சியரும் அதை கண்காணிக்கணும், அவங்க கீழே இருக்க எல்லா அலுவலரும் கண்காணிக்கணுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறுமா அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காட்சி மாறலைங்கிறது தான் வேதனையாக இருக்குது. காட்சி மாறணும், மாற்றணும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் நல்லதவர்களோடு வேறோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.